guys, welcome back to my channel Nandubeni vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு Saturday Sunday vlog தான். சோ நான் எங்கலாம் போயிருந்தேன் என்னலாம் பண்ணிருந்தேன்ட்டு இந்த வீக்கெண்ட் vlogல நான் கவர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So early once March clearance sale வந்து Shabnam and Rajendrasல 50 to 60% போடுவாங்க. So March clearance sale Shabnamல மட்டும் தான் போடுவாங்க. ஆடி சேல் அவங்க போட மாட்டாங்க. So இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல வந்து நான் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். So எனக்கு வந்து பர்சனலா Shabnam வந்து Dress எடுக்க ரொம்பவே பிடிக்கும். So குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும், பட் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா அண்ட் யூனிக்கா இருக்கும். எனக்கு பர்த்டேவா இருந்தாலும் சரி, ஒரு அக்கேஷனல் வீட்ல ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நான் சுத்தி கித்தி பார்த்து கடைசியா வந்து நான் Shabnamல வந்து தான் Dress எடுப்பேன். So அங்க கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெரைட்டி அண்ட் யூனிக்கா இருக்கும். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அங்கே தான் ஆப்டாக அமையும். ஸோ அதே மாதிரி எடுத்துப்பேன். ஸோ ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன்ட்டு. ஸோ 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. நானுமே நிறைய ஸ்லிப்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்டோன் ஒர்க் ஸ்லிப்பர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஒரு 2 ஸ்லிப்பர் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50%ல் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த எம்ப்ராய்ட் குர்த்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு, பட் என் சைஸ்க்கு இல்லை. ஸோ நிறைய குர்த்திஸ்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. சாரீலாம் பார்த்தீங்கன்னா 60% ஆஃபில் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் நம்ம நார்மல் டேஸில் போனால் 3000 எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் போனால் 1500 rupeesக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ரெட் வித் எல்லோ சாரி எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை வாங்கலாம் தான் பார்த்தேன். ஸோ இதோட எம்ஆர்பி 3000, ஆஃப் ப்ரைஸில் வந்து 1500 சம்திங் இருந்துச்சு. ஸோ இதை வந்து வாங்கலாம்னு நினச்சேன். சரி வாங்கினது 1 இயர்க்கு பீரோவில் தான் கிடக்க போகுது, எதுக்கு இதை வாங்கிக்கிட்டேன்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது நம்ம தெரியல, மோஸ்ட்டாக சாரீ கட்டவே எனக்கு பிடிக்க மாட்டேது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து அக்கேஷனில் தான் சாரீ வேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக மோஸ்ட்டாக நான் குர்த்திஸ் தான் மோஸ்ட்டாக நிறையா வாங்கி வச்சுப்பேன். ஸோ எங்கள் அப்பா வந்து என் பையனுக்கு தெரியாமல் வந்து சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என் பையன் சீக்கிரட்டாக எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டிருப்பான் போல. ஸோ அவரு வந்து சைக்கிள் வாங்கி வந்து வச்சிருந்தாரு. ஸோ அப்போ வந்து என் பையன் வெளியில போயிருந்தேன் எங்கள் அம்மா கூட. ஸோ வீட்டில் இல்லை. ஸோ எங்கள் அப்பா சைக்கிள் மறைச்செல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவன் வந்தது சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு சைக்கிளுக்கு வந்து பென்சில் பேனெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆத்விக் அக்கி கொடுத்து கிசி கொடு ராஜ் பேபி பாக்கு. தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ சொல்லு பப்பி பாக்கு. பூ வேணும் நம்ம சைக்கிளுக்கு. பூ வேணுமா? சூப்பரா இருக்கு ஆத்விக். போங்க போங்க போங்க. யூ ஜாலியா போறீங்க. எவ்வளவு பெரிய சவாலுக்கும் ரெடி. பிரம்மாண்டமான மோதல் இந்தியா vs ஆஸ்திரேலியா. இலக்கு நிமிந்து பாரு. ஸ்மைல் பண்ண ஆத்விக், ஸ்மைல். ஸோ புதுசாக நம்ம காரு பைக்கெல்லாம் வாங்கி படைக்கிற மாதிரி எங்கள் அப்பா என் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு பூலாம் வச்சு எலுமிச்சை பழம் கருப்பர்லாம் வச்சு காட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவன் வந்து கீழே விழக்கூடாதுன்ட்டு. ஸோ அதை முடிச்சு நேராக வந்து மெரினாவில் இருந்தோம். ஸோ மெரினாவில் வந்து பார்த்தா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா உமன்ஸ் டேக்காக நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே மக்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு நிறைய அவார்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு லாஸ்ட் 30 minutes வந்து டிஜே மாதிரி போட்டிருந்தாங்க. யார் வேணாலும் வந்து லேடிஸ் மட்டும் வந்து ஆடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாமளும் வந்து களத்தில் இறங்கியாச்சு. நாமளும் வந்து டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் என் பையன் மண்ணில் விளையாடிட்டு இருந்தான். நீ எப்படியா விளையாடுற, அதெல்லாம் நமக்கு எப்பயாவது சான்ஸ் கிடைக்குதோ நம்ம என்ஜாய் பண்ணி போட்டு நான் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப என் அப்பா கார்லாம் வாங்கிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சண்டே பெரிய சண்டையாக இருக்கும். ஸோ கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏதோ போட் சைடு போனாங்களா, அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு நண்டு பிடிக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாக்கு மீன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கலந்து ஒரு 300 rupeesக்கு வாங்கியிருந்தாங்க போல். பரவாயில்ல, இவ்வளோ மீன் வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான், அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க.
ஸோ பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஸோ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நண்டு கிரேவி, முட்டை கிரேவி, புளி சாதம், இதோட காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டிஃபன் வேணான்ட்டு இதை தான் சாப்பிட்ருந்தேன். இது நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக் தான். ஸோ சுல்தான்பேட்டில் இருக்க இர்ஃபான் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி அங்கே வந்தோன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ இங்கே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலான்ட்டு எங்கள் மாமனார் இங்கே தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வீடியோலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ப்டாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து சாப்பிட்லான்ட்டு நானே ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ எங்கள் மாமனாருக்கு அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சூடே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஸோ வந்து நல்லா இல்லைனாலும் ஒரு சூடாக வச்சாலும் பரவாயில்ல, ஏதோ சாப்பிடுவோம். சுத்தமாக ஆறி போய் தான் வச்சாங்க. பிரியாணினால ஒரு சூடாக தானே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ சூடாகவே வைக்கல, மட்டன்லாம் வேக கூட இல்லை. ஸோ வந்து 65 கேட்டால் அதுக்கு மேலே சூடே ஆறி போய் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ அப்படி அப்படியே வெஸ்ட் எல்லாம் ஏஞ்சி வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ் தான் வந்திருந்தோம். எங்கள் மாமனாருக்கு பர்த்டேன்றதுனால ஸோ நான் வந்து ஒரு டிஷர்ட் தான் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தேன். ஸோ டிஷர்ட் எதுவுமே செட் ஆகலான்ட்டு 2 ஷர்ட்டு தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் வந்து 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு ஸோ ஈவினிங் போல் வந்து மெரினா தான் வந்திருந்தோம். ஸோ அடிக்கடியாக மெரினா வரும்னா எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்களுக்கு மெரினா வந்து பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ போர் அடிக்கிற டைம்லாம் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து மெரினா வந்துடுவோம். இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கறதே நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு 7 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி ஆகிறதே தெரியாது. ஸோ ப்ரோக்ராம்லாம் பார்த்து அதிலே டைம் ஓடிடும். ஸோ அன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து உமன்ஸ் டேக்கு வந்து 2 நாளாக வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய உமன்ஸ்க்கு வந்து அவார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அதுதான் ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நடுவில் எங்களுக்கு பசி வந்துருச்சுன்ட்டு ரேப்பு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஸோ 2 பேரும் 3 பேருமே வந்து பாசம்லார் மாதிரி ஊட்டிலாம் விட்டுக்கிட்டோம். ஸோ குழந்தைங்களாம் நிறைய டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 12-12:30 இருக்கும். ஸோ வந்து வெளியில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்னோட பையனும் என்னோட தம்பி பையனும், ஐ மீன் என்னோட சிஸ்டர் பையனும் நாங்கள் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ரெண்டுமே அறந்த வேலை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. சரி நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ 1 hourலேயே வந்துடும் சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பீச் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது நாளைக்கு வந்து ரீஓப்பன். ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு லைட் செட்டிங்கோட. ஸோ அந்த ரோட்லேயே அதுதான் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஸோ அதை கொண்டாட வேட்டையை பார்த்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்துட்டு ஒரு பாபிக்கு வாங்கி சாப்பிட்லான்ட்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்து போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. ஏன் 12:30 வரைக்கும் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்புமே கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம துரத்தி விட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நாங்கள் பாபிக்கு வந்து நல்லா சாப்பிட்டோம். ஒரு காரசாரமான பாபிக்கு. ஸோ வீட்டில் சாப்பிட்டதுனால எங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல்லு. ஸோ அதனால சும்மா ஒரு பாபிக்கு மட்டும் வாங்கி 4 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ செம்மக்காரம் தண்ணி கூட இல்லை. சரி ஏதாவது ஜூஸ் கடையை பார்த்துட்டு போகலான்ட்டு போயிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பில் கவுண்டர் வந்து க்ளோஸ்டு. ஸோ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கோலி சோடா வேணால் டேக் அவே கொடுக்குறோம், வேணால் எடுத்துக்கோங்கன்னாங்க. ஸோ அதை மட்டும் கிளாஸில் ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் வந்து வாங்கி குடிச்சிட்டு ஸோ நல்லா காரசாரமான ஒரு பாபிக்யூ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த கோலி சோடா குடிச்சதுக்கப்புறம் தான் காரமே போச்சு, அவ்வளோ காரம். ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சரி வந்து பீச் ரோட் போகலான்னு சொல்லிட்டு தான் 4 பேருமே கிளம்பி போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விடுறதுக்கெலாம் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ அந்தளவுக்குலாம் விடலாம் மாட்டாங்க. ஸோ நான் போகிறதா தான் நானும் தங்கச்சி மட்டும் போவோம். ஸோ நைட்டில் சொல்லலை, ஈவன் பொதுவாகவே சொல்கிறேன், இங்கே வெளியில் போகிறதா இருந்தால். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் கூட நல்லா ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கே போனாலும் நம்ம ஹஸ்பண்ட் பர்மிஷன் தான் போதும்ல. ஸோ ஹஸ்பண்ட் கூட போகிறதுனால யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் கூட நல்லா ஊரை சுற்றுவேன். ஸோ வந்து தங்கச்சிங்களும் ஸோ வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோன்ட்டு ஸோ அவங்களையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா லே காஃபே தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணலான்ட்டு சரி 4 காஃபி கேட்டேன். பில்லு டோட்டலாக வந்து எதுவும் 360 சம்திங் சொன்னாங்க. ஒரு காஃபி வந்து 80 rupees தான். அடாடா என்னடா இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போன மாரி போய் வெளியில் வந்துட்டோம். ஸோ எங்கன்னா வந்து ரோட்டு கடை காஃபி இல்லை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஏஞ்சி வந்துட்டோம். ஸோ காஃபி குடிக்கிற மைண்ட் செட்லாம் போகல. இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டோம், அப்புறம் பாபிக்யூ சாப்பிட்டோம், அப்புறம் வந்து கோலி சோடா குடித்தோம். ஸோ திருப்பி காஃபி வந்து குடிக்கிற மைண்ட் செட்லலாம் வரல. சும்மா எதாவது வாங்கணுமேன்ட்டு காஃபி வாங்கலான்னு வந்தோம். ஸோ இந்த இவ்வளோ ரேட்டு சொல்லவும் எதுக்கு நமக்கு அவ்வளோ காசை கொடுத்து வேஸ்ட்டாக சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் உள்ளே வந்தோம். ஸோ எதாவது வாங்கினா தானே உள்ளே உட்காருது, வாங்காத என்னத்தை உட்காருதுன்ட்டு ஏஞ்சி வெளியே வந்துட்டோம். ஸோ அப்படியே வெளியில் வந்து பார்த்தா வந்து நம்மளோட நேஷனல் லீடர்ஸோட ஃபோட்டோஸ் வந்து யூனிக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்டர் பெயிண்டாக தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து காமராஜர் சார் வாட்டர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பனை மட்டை நினைக்கிறேன். ஸோ பனை மட்டை ஓலையில் பார்த்தீங்கன்னா
அப்துல் கலாம் சார் ஃபோட்டோஸ் அண்ட் பிளேட்டால் ஃபுல்லாக மதர் தெரேசா ஃபோட்டோ, அந்த குடிசை ஓலையால் வந்து காந்திஜி ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தா பாரதியார் ஃபோட்டோ வந்து அந்த நம்ம துணி காயப்படுவோம், ஸோ அந்த கயிறுலேயே வந்து வாட்டர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாமளும் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு, ஸோ நம்ம சார்லி சாப்ளிக்கு வந்து ரோஸ்லாம் கொடுத்துட்டு, நம்ம அப்துல் கலாம் சார் கிட்ட இருந்து ராக்கெட்லாம் கையில் வாங்கிக்கிட்டு போஸை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. ஸோ 2 பேருமே ஓரமாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அதை பார்த்து என் தங்கச்சி 2 பேரும் ரொமான்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க இதோ வரேன்ட்டு எங்ககிட்ட வந்து ரொம்ப கேட்டுட்டு இருந்தா. ஸோ என்ன 2 பேருமே பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க, எந்தாங்க காசுன்னு சொல்லிட்டு கையில் காசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்து எங்கள் அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும் நீங்கள் வர்றதுக்கு, 2 பேரும் சமாளிக்க முடியல, 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூட்டாங்க. சரின்னு உடனே கிளம்பிட்டோம், இல்லாட்டா கொஞ்சம் நேரம் சுற்றி இருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். Thanks for watching.